வீக்ல நம்ம பார்த்திருந்த ஒரு முக்கியமான எபிசோட் பார்த்தோம். இது என்னன்னா, சமூக வளர்ச்சி மற்றும் மன வளர்ச்சியில இந்த மாணவர்கள் எப்படி அவங்க பிஹேவ் பண்றாங்க, அவங்களோட அந்த மன வளர்ச்சியோட வளர்ச்சி எப்படி, சமூக வளர்ச்சி பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இந்த வீக்ல நாம பார்க்குற ஒரு முக்கியமான எபிசோட் அதோட கன்டினியூட்டி தான். எப்படின்னா, சமூக மன வளர்ச்சி மற்றும் பண்பாடு சூழல்கள்ல பள்ளியினோட பயன்பாடுகள். ஒரு ஸ்கூல் எப்படி அவங்களுக்கு ஒரு சமூக வளர்ச்சியிலயும், அந்த மனவெழுச்சி வளர்ச்சியில அவங்க முதிர்ச்சி அடைதலையும் எப்படி ஒரு ஸ்கூல் ப்ளே பண்ணுது? ஸ்கூலோட பேக் ரோல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இங்கிருந்து நிச்சயமா ஒரு 3 ஆர் 4 கொஸ்டின் இந்த நிச்சயமா நம்ம இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல ரிலேட்டட் அந்த இந்த ரிலேட்டடா சைக்காலஜிஸ்ட் யார் யாரு? அவங்களோட பிரின்சிபல் என்ன? இது எப்படி நம்ம கொண்டு போலாம்? எந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாரி நம்ம ஆன்சர் பண்ணலாங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ ஆரம்பத்தில பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் யூசுவல் சொல்றது, இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, யூ கைண்ட்லி டூ சப்ஸ்கிரைப். லெட் அஸ் ஸ்விட்ச் ஆன் டூ த வீடியோ நவ். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இப்போ இப்போ ஒரு குடும்ப சூழல்ல இருந்து பள்ளிக்குள்ள நம்ம வர்ற அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில நம்ம பார்த்தது போல, ஒரு ஒரு விதமான ஒரு அச்ச உணர்வு நாம இங்க எதிர்பார்க்கலாம். அவங்க அனுபவம் செய்றாங்க. இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா, போக போக குறையிறது எப்படி குறையுதுன்னா, பள்ளியோட குழு செயல்பாடுகள் மூலமும், அதே நேரத்துல அவங்க பள்ளியோட ஆசிரியர்களோட தக்கபடியான அந்த அறிவுரைகள். இது எல்லாமே என்ன பண்ணுது, இந்த ஆசிரியர்களோட இந்த அறிவுரைகள் ஆகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு மாணவர்களோட ஒரு அச்சத்த கம்மி பண்ணிட்டு வர்றது. அப்புறம் இதர செயல்பாடுகள். என்ன மாரி இதர செயல்பாடுகள்? நல்ல ஒரு பழக்கவழக்கத்திலிருந்து நம்ம எடுக்கிறது. அப்புறம் அதே நேரத்துல நம்முடைய சக நண்பர்கள், அந்த குழந்தைகளோட சக நண்பர்கள நாம பின்பற்றி, அவர்களுடைய குழந்தைகள இப்ப இந்த பண்பாடு வளர்ச்சிக்கு அங்க காரணமாக அங்க அமைகிறது இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னன்னா, ஒரு குழந்தைகளோட நம்ம ஒரு அச்ச உணர்வு போக்குறதுக்கு ரொம்ப முக்கியவே அங்க நம்ம இங்க பார்க்குறோம். அப்புறம் சமூக சூழல் இங்க எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா, பள்ளிக்குள் நுழையும் குழந்தைகளும் முதலில் தன் அன்பையும், ஆதரவையும் காட்டி ஏற்றுக்கொள்ளும் குழு தான் ஒப்பார் குழு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ஒப்பார் குழுங்கிறது நம்ம என்னன்னு பார்த்திருந்தோம். இது நம்ம அத பத்தி நெறைய கொஸ்டின்ஸ் நம்ம இங்க ஒப்பார் குழு பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இந்த ஒப்பார் குழு அப்படிங்கிறது, ஆரம்பத்தில அவங்களுடைய அன்பையும், ஆதரவையும் நம்ம காட்டுறதுனால தான் அவங்களோட அச்ச உணர்வு படிப்படியாக கம்மியாயிட்டு வருது. அப்புறம் அடுத்தது குழு விளையாட்டுக்கள் மூலமும் சுயநல உணர்வை கலைந்து அவங்க அந்த சுயநல உணர்வை கடந்து அவங்க வேலை செய்றாங்க. இதுவும் என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய ஒரு அந்த அச்ச உணர்வு பாதிப்பு அச்ச உணர்வு கம்மியாக வருது. அதேபோல கடமை உணர்வு. எந்த அளவுக்கு ஒரு குழு விளையாட்டுல இருக்கிறாங்களோ, இல்ல அவங்கள ஒப்பார் குழுக்கள் இருக்கலாம். கடமை உணர்வு அங்க அவங்களுக்கு அதிகமா வருது. அப்புறம் அவங்களுக்குள்ள என்னன்னா சின்ன சின்ன அந்த சிப்லிங் வீட்ல எப்படி சண்டை இருக்குமோ, அதே போல அவங்களுக்குள்ள ஏற்படும் சண்டை ஏற்பட்டாலும், அவங்க ஏன்னா குழு நெறிவில என்ன பண்ணுவாங்க, ஒரு குழுவுக்காக அவங்க விட்டு குடுக்குறாங்க. ஏன்னா நம்ம இத பத்தி நெறைய அந்த அந்த இப்ப இருக்கிற அந்த மகிழ்முற்றம் எல்லாம் கொண்டு வரது அதோட காரணமும் தான். உளவியல் அங்கே என்ன ரீதியா நம்ம பார்க்க போறோம்னா, அவங்களுக்குள்ள நெறைய ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும், ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். ஆனா, இப்ப ஒரு குழு இப்ப மருதம்ங்கிற டீம்ல அவங்க ஜாயின் பண்றாங்கன்னா, அந்த மருதம் என்கிற அந்த குழுவுக்குள்ள ஏகப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா? அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும், அந்த குழுவாக செயல்படும்போது, அங்க குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த மகிழ்முற்றத்துல வர நம்ம அணி பிரிச்சு நாம நம்ம அத நம்ம ஒரு போட்டியோ, இல்ல அவர்கள் ஒரு மதிப்பெண்கள் வழங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழுவுக்காக அவர்களுடைய அந்த அவர்களுடைய சொந்த நடத்தை ஆகட்டும், அவர்களுடைய சொந்த கருத்து வேறுபாடுகள் ஆகட்டும், இது என்ன பண்றாங்க மாணவர்கள் விட்டு குடுத்து, அந்த குழுவுக்காக போராடுகின்ற அந்த குழு மனப்பான்மை அங்க வருது. இதுவும் ஒரு சமூக வளர்ச்சிக்கு முன்னேற்றம்னு இங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த குழு செயல்பாடுகள் எது எதுக்கு இப்ப நான் முதல்ல பாருங்க மொழி வளர்ச்சி. மொழி வளர்ச்சி ரொம்பவே வருது. ஏன்னா அவங்களுடைய அந்த கான்வர்சேஷன் இருக்குது இல்லையா? அந்த கம்யூனிகேஷன், கான்வர்சேஷன் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, ஒரு குழுவா இருக்கும்போது அவங்க நல்லா இது இன்ட்ரோவர்ட்ஸ்ல இருந்து பெர்சனாலிட்டி இன்ட்ரோவர்ட் பெர்சனாலிட்டி எக்ஸ்ட்ரோவர்ட் பெர்சனாலிட்டிக்கு ஒரு மாணவன் தயார்படுத்துவது பள்ளி அளவுல தான். இது எதுன்னா குழு செயல்பாடுகள் மூலமா தான் நம்ம இங்க அதிகமா நமக்கு பயக்கலாம். அதே நேரத்துல சமூக தொடர்புகள். சமூக தொடர்பினை பெருக்கிக் கொள்கின்ற இதுவும் இங்க காரணமா இருக்குது. அப்புறம் சமூக தொடர்பு ஒன்ஸ் வந்த உடனே அங்க சமூக விழிப்புணர்வு அங்க நம்ம ஏற்படுதுன்னு பார்க்கலாம். இது இன்னும் நம்ம கொஞ்சம் அதிகப்படியா பண்ண ஆசிரியர்களோட பங்கு எப்படி இதில் கல்வி சுற்றுலா நம்ம அழைச்சு போறது, களப்பயணங்கள் மூலமா, அப்புறம் இந்த மன்ற செயல்பாடு நம்ம மகிழ்வுட்டம் சொல்றது, அப்புறம் கலை நிகழ்ச்சிகள், இந்த கலை திருவிழாவை நம்ம கொண்டு போய் எல்லாமே ஒரு சமூக உணர்வை மேலும் மேலும் நம்ம வலுப்படுத்துவதற்கான காரணிகள். இப்போ நிறைய ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, ஒரு மன்ற செயல்பாடுகள் நம்ம நம்ம செயல்படுத்துவதற்கு மிக அடிப்படையான காரணம் என்ன?
இது அடிப்படை காரணம் என்ன? இதனோட பயன்பாடு என்ன அப்படின்னா, எந்தெந்த ஆப்ஷன் குடுத்தனாலும், இங்க வந்து சமூக வளர்ச்சிய வந்து குடுக்கலாம். இந்த மன வளர்ச்சியோட இந்த மன செயல்படும் முதிர்ச்சி குடுக்கலாம். அவர்களுக்குள்ள இருக்கின்ற சுயநல உணர்வை தாண்டி வந்து நம்ம குடுக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து நீங்க அத பார்க்கலாம். அப்புறம் மன எழுச்சியோட சூழல். இது எப்படி வந்து எமோஷனல் பேக்ரவுண்ட் இதுலயே இது வந்து எப்படி வந்து நம்ம எமோஷனலா ஒரு விஷயத்த வந்து நாம லேர்ன் பண்றோம் அப்படின்னா, இப்ப குழந்தைகளோட மன வளர்ச்சிய வந்து நாம வளர்ப்பதுல, அது வந்து எமோஷனல் இதானே எமோஷனல் டெவலப்மென்ட் சொல்றோம் இல்லையா? இந்த எமோஷனல் டெவலப்மென்ட் வந்து நம்ம குடுக்குறதுல பள்ளியோட செயல்பாடு வந்து மிக, மிக முக்கியமான நாம ஒரு விஷயமா பார்க்கலாம். இப்போ ஆரம்பத்துல வந்த உடனே அங்க என்ன பண்ணுவாங்க ஒரு குழந்தை வந்து, தன்னை போலவே அங்குள்ள குழந்தைகளை பார்த்து என்ன பண்றாங்க? ஆனந்தம் அடைகின்றன. இது ஒப்பார் குழுவுல அதுதான் காரணம். ஒத்த வயதுடைய குழந்தைகளுக்கும் அதுதான் காரணமா இருக்குது. அதனால இவங்களுக்கு என்ன ஆகும்? முதல்ல வந்து அச்ச உணர்வு போக்குறது. குறிப்பா பார்த்தோன்னா, இந்த எமோஷனல் டெவலப்மென்ட்ல வந்து பார்க்கும்போது, நம்ம இவட இந்த ப ப இந்த எமோஷனல் டெவலப்மென்ட் 5 கூறுகள் நம்ம பார்க்கலாம். இல்லையா? இந்த எமோஷன் டெவலப்மென்ட்டோட ப இப்ப என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து பள்ளிக்கு வந்த உடனே அவர்கள் வந்து அங்குள்ள அந்த நண்பர்களோட என்னாகும், அந்த அச்சத்தை போக்கிக் கொள்ள வந்து இது மெயின் வந்து எமோஷனல் டெவலப் உதவுறது. இப்ப இது கூட பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டேனியல் கோல்மன் இருக்கார் இல்லையா? இவர் வந்து எமோஷனல் டெவலப்மென்ட் பத்தி நல்லா ஒரு ரிசர்ச் பண்ணவரு. இவர் குடுக்கறது கூட அந்த பயம். இதுல வந்து அந்த பிரைமரி எமோஷன்ஸ்ன்னு இருக்குது. செகண்டரி எமோஷன்ஸ் இருக்குது இல்லையா? இந்த பிரைமரி எமோஷன்ஸ்ல பார்க்கும்போது மேல் வந்து வந்து அந்த அந்த அச்ச உணர்வு தான் வருது. அந்த ஃபியர்னஸ் தான். அப்புறம் வந்து ஹேப்பி சொல்லலாம். அப்புறம் வந்து இதெல்லாமே ஒன் பை ஒன் வந்து நம்ம இந்த ஃபர்தரா வந்து டீட்டெயில்ஸ பார்க்கலாம். இப்போ ஆரம்பத்தில வருகின்ற அந்த அச்ச உணர்வு வந்து நம்ம போக்குறதுக்கு, இந்த மன எழுச்சியில நம்ம வர்றத போக்குறதுக்கு வந்து மெயின் வந்து நம்ம பள்ளி அளவுல இந்த மாணவர்களுக்கு வந்து தன்னை ஒத்த மாணவர்களை பார்க்கும்போது அச்ச உணர்வு வந்து கம்மியாகிறது. அதிலேயே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அந்த எமோஷனல் டெவலப்மென்ட்க்கு அந்த பையன் என்ன பண்ணிருவான், அந்த மாணவன் வந்து அடி எடுத்து வைப்பான். அதுக்குள்ள பார்க்கும்போது குழுவினர்கள் சண்டை போட்டுக் கொண்டாலும் நட்பு பாராட்டும் பொழுது சினத்தின் தீமையை உணர்கின்றனர். ஒரு கோபம் என்கிறது எந்த அளவுக்கு வந்து அங்கே அவங்கள வந்து ஒரு அவங்க வந்து ரொம்ப ஒரு சீரழிக்கிறது. அதே நேரம் எப்படி வந்து அவனுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குது. ஆரம்பத்தில பார்க்கும்போது அச்சம் பார்த்தோம். 2வது ஒரு எமோஷனல் வந்து இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, ஒரு ஹேங்க்ரி கோபம். இந்த கோபம் வந்து எப்படி அதோட எப்ப இம்பாக்ட் என்னங்கிறத வந்து அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. அப்புறம் குழு நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்கள் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் மன வெளிச்சி சமநிலை அடைகிறாங்க. எமோஷனல் பேலன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தையும், அதே நேரத்தில அவங்களுடைய இன்ப துன்பங்களையும் மத்தவங்களோட ஷேர் பண்ணும்போது எமோஷனல் டெவலப்மெண்ட்ஸ், எமோஷனல் ரெகுலேஷனுக்கு வந்து அவங்க வந்துருவாங்க. இது என்ன ஆகுதுன்னு அவங்களுக்கு அவங்க மீது அரவணைப்பும், பிறர் மீது உள்ள பொறாமையே வந்து என்ன பண்ணுது, அந்த குறைத்துக் கொள்ள மாணவர்கள் உதவுகிறது. அதே நேரத்தில் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் பங்கேற்பதாலும் துணிவும், தன்னம்பிக்கையும் வளர்கிறது. சோ இந்த துணிவும், தன்னம்பிக்கையும் என்ன பண்ணுவான், போயிட்டு வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல டீச்சர்ஸோட ரோல் என்ன அப்படின்னா, ஆசிரியரின் அறிவுரைகள், அப்புறம் வழிகாட்டுதல்கள், நன்னெறி கல்வி மற்றும் சக நண்பர்களின் பழக்கவழக்கம் போன்றவை வந்து குழந்தைகளுக்கு தீவிரமாக தோன்றி வெளிப்படும் மனவளர்ச்சி சமநிலைப்படுத்த உதவுகின்றது. வெவ்வேறு சூழ்நிலையின் தாக்கத்தால் வந்து பாதிக்கப்பட்ட பள்ளிக்கு வரும் குழந்தைகள் வந்து இந்த அவங்களோட மன எழுச்சியில வந்து என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு சமூக பொருத்தப்பாட்டை அடைய உதவுகிறது. இதுதான் நெறைய பல பேக்ரவுண்ட் குழந்தைகள் வருவாங்க இல்லையா? இது எல்லாமே ஒரு எமோஷன் டெவலப்மெண்ட் நோக்கி தான் பள்ளி அளவில் நாம செயல்படுத்தும் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ரோலா பள்ளி சூழல் வந்து அமைகிறது. அப்புறம் ஒரு பண்பாட்டு சூழல், ஒரு கல்ச்சரல் நம்ம இதுல கொண்டு வந்துட்டோம்னா, இப்ப பள்ளிக்கூடம் வந்து என்ன குழந்தைகளுக்கு வந்து சமூக மரபுரிமைகளை, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம். புதிய தலைமுறைக்கு தேவைப்படும் சமூக பண்புகளை வந்து நம்ம என்ன பண்றோம், பாடங்கள் மூலம் கற்றுத் தருகிறது. அதனால தான் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் நாம் வந்து விடுமுறை வந்து விடும்போது, அவங்க ஒண்ணா விடுமுறைக்கு நாளுக்கு முன்பாகவோ, இல்ல விடுமுறை நேரம் இல்லாம போது விடுமுறை நாட்கள் கழிந்து வரும்போதோ, அந்த எதற்காக அந்த பள்ளி வந்து விடுமுறை விடப்படுகிறது? அந்த விடுமுறைக்கான பண்டிகை காரணம் என்ன? ஏன் இந்த பண்டிகை வந்து இந்த திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது? இதற்கான காரணம் என்ன? அதனால் வந்து நம்முடைய சமூக பண்புகள் வந்து எப்படி நம்ம லேர்ன் பண்ணணும்? சமூக வளர்ச்சிய வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? கலாச்சார விழிப்புணர்வு வந்து எந்த இடத்துல நம்ம அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுகிறது? எங்க எல்லாமே அந்தந்த நேரத்துல அந்தந்த பண்டிகை வரும்போது நாம சொன்னாலேயே, மாணவர்களுக்கு வேண்டிய அந்த பண்பாட்டு சூழல் வந்து வளர்ச்சி இருக்க காரணமா இருக்கும். அதே போல வந்து சமூக கலாச்சாரம், பழக்கவழக்கங்கள், உறவு முறைகள், சட்டதிட்டங்கள் எல்லாமே என்ன ஆகுதுங்க, மற்ற நாட்டுப்பற்று போன எல்லாமே இந்த ஒரு பண்பாட்டு சூழல் வந்து வளர இருக்குது. இதுல முக்கியமான இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னா,
இதோட இம்பாக்ட் பார்க்கும்போது கலாச்சார பண்புகளையும், அவர் பண்பாடு சுய ஒரு மாணவர்களுக்கு வந்து நம்ம தெளிவாக நம்ம ஒரு உணர்த்தின பண்ணி சொல்லும்போது, அவனுக்கு மூத்தோரை மதித்தல் என்கிற அந்த குணம் வரும். இளையவருக்கு உதவுதல் என்கிற குணம், பெற்றோரை வந்து பேணுதல் என்கிற குணம், சான்றோர் சொல்படுவது நடத்தல் என்பது குணம், சமூக சேவை ஒரு சோசியல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பெர்சனா இருந்து ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு அவனை வந்து நாம இன்டைரக்டா ஊக்கப்படுத்துறோம். ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒரு ஆண் பெண் வந்து எப்படி நடக்கணும், எப்படி ஒரு சமமா ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு பெரிய ஒரு சவால இருக்கிறது வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு ஆண் பெண்களோட மரியாதை வந்து தேவையான மரியாதை இங்க கொடுக்கணும். அது வந்து நம்ம வந்து ஈக்குவல் ஜெண்டர் ஈக்குவலி நம்ம வந்து கொடுக்குறோம். அதை வந்து மாணவர் சரியான முறையில பின்பற்றுவதற்கு ஒரு தேவையான ஒரு வாய்ப்புகளை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு வந்து என்ன பண்றோம், இதை வந்து நம்ம ஒரு பள்ளி அளவில் வந்து நம்ம செயல்படுத்துறதுக்கு மிக்க காரணமான இருக்குது இல்லையா? இப்போ அடுத்தது வந்து மன வெளிச்சியோட வளர்ச்சி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம அன்றாட நிகழ்வுல வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்த பார்க்கும்போது, ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயம், அது ஒரு சாப்பாடு விஷயமாகட்டும், ஒரு உப்பு வந்து குறைவாகவோ, இல்ல கொஞ்சம் அமைதியா இருந்தா கூட, கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா கூட, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பலகாரத்தையே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சாப்பிடாம விட்டுருவோம். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு உப்பு ஒரு சிறிதளவு உப்பு வந்து அதிகமாகும் போது, அதோட பலகாரத்தோட அந்த சுவையே மாறி விடுகிறது. அதனால அந்த பலகாரத்த அறவே நம்ம என்ன பண்ணிடுறோம், நாம் வந்து வெறுத்து ஒதுக்குறோம். ஸோ அதே போல இனிப்பிலும் அதேதான். இனிப்பு பண்ணி எடுத்துட்டா கூட, அதுக்கு ஒரு தேவையான அளவை விட, ஒரு சிறிய அளவு ஒரு இனிப்பு வந்து அதிகமாகும் போது, அதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், நாம் அது என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்து அத ஈஸியா நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாரி கூடினாலும் நமக்கு குறை சொல்றோம், குறைந்தாலும் நாம குறை சொல்றோம். ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மன எழுச்சி வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கிறது இங்க நம்ம பார்க்கலாம். அப்போ இதுல வந்து எது வந்து நம்ம சரியா இருக்கணும், அதே மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு அன்பு, அரவணைப்பு, மகிழ்ச்சி போன்ற மனதுமே, ஒரு இன்பம் தருகின்ற மனவெழுச்சி இருக்குது இல்லையா? அதே போல இது முக்கியமான பாருங்க. சினம், அச்சம், பொறாமை இது 3மே எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான அளவில் இருக்குமோ, எந்த அளவுக்கு ஒரு எப்படி வந்து ஒரு பலகாரத்தில உப்பையும், அதே நேரத்தில ஒரு இனிப்பையும் கட்டுப்படுத்தி சரியான முறையில வந்து நாம செஞ்சு நம்ம வந்து நம்ம அந்த சுவைப்பட நம்ம வந்து நாம வந்து ஆக்கி குடுக்குறோமோ, அதே போல வந்து நம்ம கிட்ட இருக்கிற இந்த மன எழுச்சிகள், சினம் குறிப்பாக பார்த்தோன்னா, சினம், அச்சம், பொறாமை இதை வந்து நம்ம ஒரு கட்டுப்பாட்டுல வைக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையாகட்டும், அந்த மாணவர்களுடைய படிப்பாகட்டும், மாணவர்களோட சமூக வளர்ச்சியாகட்டும், மிக நல்லாவே அவங்க வந்து நாங்க வேலை செய்து பார்க்கலாம். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மன எழுச்சி சமநிலையையும், வான வேடிக்கை வந்து நடைபெறும் பொழுது, இப்ப இதுல சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்ன குடுத்திருக்கு பாருங்க. அது எப்படி வந்து இந்த எமோஷனல் அவுட்லெட்ன்னு சொல்லுவாங்க. இந்த எமோஷனல் அவுட்லெட்ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஃபியர் ஆகட்டும், ஒரு ஏங்கர் ஆகட்டும், இல்ல ஒரு பொறாமை ஆகட்டும், என்ன மாரி ஒரு 5 பிரைமரி இன்ஸ்டிங்க்ட் இந்த பிரைமரி எமோஷன்ஸ் வந்து வெளிய போறதுக்கு ஒரு எமோஷனல் ஒரு அவுட்லெட் அங்க வந்து வேணும். இல்லாத பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, அது வந்து நமக்கு ஒரு என்னன்னா ஒரு ரீஃபயர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சின்ன உதாரணத்திற்கே பாரு என்ன குடுக்குறான் பாருங்க. இப்ப நம்ம அந்த வான வேடிக்கைல தீபாவளி அன்னைக்கு வந்து நம்ம வான வேடிக்கை பண்றோம் இல்லையா? இதுல இந்த பூச்சட்டி, இந்த தரை சக்கரம் போன்ற வந்து என்ன ஆகுதுன்னா, இத பார்க்கும்போது நீங்க திரிய வந்து கடைசியில பாருங்க. இதுல வர்ற அந்த இருக்கிற அந்த வெடி வந்து அது வெளியேற ஒரு துளை அங்க வந்து இருக்கும். ஒரு துளை உள்ளது இல்லையா? அப்போ அதே நேரத்துல வந்து நீங்க வெடிப்பொருட்கள் வெடிப்பொருட்கள் நீங்க பார்க்கும்போது அதோட அந்த வெடி இருக்குது இல்லையா? இதோட வாய் வந்து இறுக்கமாக அடைக்கப்பட்டிருக்கும். இது என்ன காரணம்னா, இந்த பூச்சட்டியும், தரை சக்கரம் போகமே நம்ம வந்து ஒரு ஃபயர் பண்ணும்போது, இம்மீடியட்டா அது என்ன ஆகும்? அது வந்து வெப்பம் ஆன உடனே, உள்ள இருக்கிற வெடி வந்து என்ன ஆகும்? கலர் கலர் வெளியில போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனா, இந்த வெடி மருந்துல இருக்கிற அந்த சாதாரண வெடி இப்ப அந்த லட்சுமி வெடி எடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், உள்ள வந்து அவ்ளோ பெரிய வெடி வந்து போட்டிருப்பாங்க. மேல சின்ன திரி தான். அந்த திரி வழியே அந்த வெடி வந்து போறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதாவது இப்ப சங்கு சக்கரத்துக்கும் அதுக்கும் நெறைய வேறுபாடு இருக்குது. சங்கு சக்கரத்துல வந்து எனக்கு கொஞ்சம் ஹீட் ஆன உடனே என்ன ஆகும்? அந்த வெடியில வர்ற அந்த வெடி வந்து வெளிய போறதுக்கு வந்து வெளிய இருக்குது. அதனால ஒரு கலர் கலரா ஒரு அவுட்லெட் வந்து அங்க போகுது. இதே நேரத்துல வெடியில பார்த்தேன்னா, வெடி மருந்து பார்த்தேன்னா, அந்த பட்டாசுல வந்து இருக்கிற அந்த வெடி வந்து சின்ன திரி வந்து இருக்குது. அது கீழ போய் உள்ள இருக்கிற அத்தனை வெடியையும் என்ன பண்ணுது? ஒரே நேரத்துல வெடிக்க வைக்குது. ஸோ இதுதான் என்னங்கிற எமோஷனல் அவுட்லெட் வந்து எங்க இருக்குது? சங்கு சக்கரத்துல இருக்குது. அந்த பூச்சட்டியில இருக்குது. இது வந்து எமோஷனல் வந்து வெளியில அவுட்லெட் இல்லாம அந்த பர்ஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? ரொம்ப அடைச்சு வைக்கும்போது அங்க என்னன்னா எமோஷனல் பர்ஸ்ட் வந்து அங்க இந்த பர்ஸ்டிங் ஆகுறது அங்க வந்து அவுட்லெட் அங்க வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாரி நம்மளுடைய மன எழுச்சிய வந்து நம்ம சரியான முறையில நம்ம ரெகுலேட் பண்ணி, எந்தெந்த இடத்துல நம்ம வந்து அவுட்லெட் நம்ம அத வந்து செய்ய முடியும். எந்தெந்த இடத்துல வந்து நம்ம அத வந்து நம்ம சரியான முறையில ஒரு டெவலப்மெண்ட் வந்து நம்ம ஒரு ஒரு பேலன்ஸா கொண்டு வர முடியும் பார்க்கும்போது, அந்த மாணவர்கள் வந்து நம்ம என்ன
பண்ணிக்கலாம். சரியான முறையில எமோஷன் ரெகுலேஷனுக்கு நம்ம அவன வந்து கொண்டு போயிரலாம். ஸோ இது வந்து மன எழுச்சியோட வளர்ச்சிய வந்து இங்க ரொம்பவே இங்க எமோஷனலோட டெவலப்மெண்ட் வந்து பாதிக்கும். அப்போ அடுத்தது பார்க்கும்போது மன வளர்ச்சி நிலை. சரி எப்படி இந்த வளர்ச்சி நிலை வந்து இருக்குன்னு மாணவர்கள் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? எந்த மாரி வந்து வளர்ச்சி நிலையில வந்து மாணவன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த சிறுவர்கள் இருக்கும்போது இல்லையா, இந்த குறிப்பா பார்த்தா குமர பருவத்தினர் மற்றும் பெரியவர்கள் வந்து மன வளர்ச்சி பெரிதும் வேறுபடுகின்றன. நமக்கும் பார்த்தோன்னா குழந்தைகள் நிறைய வேறுபடுது. குழந்தைகளிடையே தோன்றக்கூடிய வளர்ச்சிகள் எப்படி இருக்குன்னா, அவங்களோட எது இருக்குதுன்னா, வயது, அவங்களோட அனுபவம், அப்புறம் கற்கும் வாய்ப்புகள் மற்றும் முதிர்ச்சி நிலைகளை பொறுத்து அந்த குழந்தைகளுக்கு அமைகிறது. அப்புறம் குழந்தைகளோட அந்த மனவெழுச்சி நிலை வந்து பெரியவர்கள் வந்து வேறுபடுவது வந்து எந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து அது அடல்ட்டுக்கு இருக்கிற அந்த எமோஷனுக்கும் சில்ட்ரன்ஸுக்கு இருக்கிற எமோஷனுக்கு எப்படி வேறுபடுதுன்னா, குழந்தைகள் மனச்சு வெளிப்பாடு வந்து என்னன்னா ரொம்ப சுருக்கமானது இல்லையா, ரொம்ப வந்து ஷார்ட்டாவே நம்ம பார்க்கலாம். இதுல வந்து உடனே என்ன பண்ணுவாங்க, அது வெளிப்படுத்துறாங்க. இப்ப கோபம் வந்துன்னா இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு அடல்ட் இருக்கான்னு வச்சுங்களேன், அவருக்கு தெரியாத பிடிக்காத ஏதோ ஒரு விஷயம் வந்து யாரோ ஒருத்தர் செய்யறாங்கன்னா, ரொம்ப முடியாத கட்டத்துல அவ வந்து எமோஷனல் வந்து அவுட்புட் ஆயிருவாரு. இல்லாத நேரத்துல என்ன பண்ண முடிஞ்ச அளவு பொறுத்து அதை ரெகுலேட் பண்ண பார்ப்பாரு. ஆனா குழந்தைங்க அப்படி இல்ல. இம்மீடியட்டா என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இல்ல இம்மீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனா அடல்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு எமோஷனல் டெவலப்மென்ட் பெர்சன் என்ன பண்ணுவாரு, இன்ஸ்டெட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து ஐ மீன் இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்ட் பண்றது பதிலா இவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. ஸோ அப்ப ரெஸ்பான்ஸ்ங்கிறது என்ன, ரியாக்ட்ங்கிறது என்னங்க நம்ம இங்க பார்க்கறது ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப குழந்தைகள் வந்து இம்மீடியட்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால என்ன சில வினாடிகள் என்ன அது அதே நேரத்துல என்ன எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு அது வந்து மறந்து போறதுக்கும் அந்த குழந்தைகள் வாய்ப்பு இருக்குது. அதே போல வந்து வெளிப்பாடுகள் எப்படி இருக்குன்னா, குழந்தைகள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும். அதாவது அச்சம் வந்தால் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப என்ன பண்ணுவாங்க, விரிட்டு அழுகுவாங்க. அதே நேரத்துல கோபம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இல்லையா நிலத்துல உட்கார்ந்து என்ன பண்ணுவோம், அப்படியே என்ன பண்ணுவாங்க, உருண்டு புரண்டு ஏதோ அவங்களுக்கு வேண்டியது வந்து சாதிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு ஒரு செகண்ட்ல என்ன ஆயிருது, அவங்களுக்கு கோபமும் காண போகும். அப்படியே அழுது அந்த கண்கள் வந்து அந்த வாய் இன்னும் என்ன அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாரி வந்து ஒரு மகிழ்ச்சி வந்து என்ன பண்ணுவாங்க, இம்மீடியட்டா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க. வாய் விட்டு சிரிப்பாங்க. அதேபோல குழந்தைகள் மனவளர்ச்சி வந்து கன நேரத்தில் மாற்றமடைகிறது. குழந்தைகள் கவனம் ஒன்றின் மீது வந்து அதிக நேரம் நீடிப்பதில்லை. இது நம்ம நல்லாவே நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்புறம் பாட செயல்பாடுகள வந்து கலைப்படத்த குழந்தை என்ன பண்ணுது, அதே நேரத்துல இம்மீடியட்டா ஒரு 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 இன்டர்வல் பெல் அடிக்கிறாங்க, ஒரு பிரேக் பெல் அடிக்கிறாங்கன்னா, அவ்ளோ நேரம் வந்து பாடத்துல டயர்டா இருந்தவங்க, அந்த 1 செகண்ட்ல என்ன ஆயிடுறாங்க, ரொம்ப உற்சாகமா விளையாட ஆரம்பிச்சு நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல அடிக்கடி வந்து வர்றது என்னன்னா, சினம் கொண்ட குழந்தை வந்து என்ன ஆகுது, உரத்த குரலில் வந்து கத்தி அடம் பிடிக்கிறது. இதெல்லாம் வந்து அவங்களுடைய எமோஷனல் அவுட்புட். அப்புறம் குழந்தைகளோட வந்து மனவெழுச்சி வந்து என்ன வெளிப்பாடுகள் வந்து வேறுபடுகிறது. அதே வயது, கற்றல் மற்றும் சூழ்நிலை பொறுத்து அவங்கள் வேறுபாட்டால் வந்து என்ன ஆகுது, குழந்தைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் என்ன மாறுபடுகின்ற சூழ்நிலை பார்க்கலாம். அப்புறம் இந்த குழந்தைகளோட மனவெழுச்சி வந்து பொறுத்தளவுல நடத்தையில் ஏற்படும் மாற்றத்தை கொண்டு வேணும் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அச்சப்பட்ட குழந்தை என்ன பண்ணுது, நடுங்குகிறது. சினமடைந்த குழந்தை வந்து சாப்பிட மறுக்கிறது. இல்ல நான் கோபம் இருக்கும் எந்த குழந்தையும் நம்ம சாப்பிட வைக்க முடியாது. ஆனா ஒரு செகண்ட்ல வந்து அவங்களுடைய நேரம் வந்து அவங்களுடைய மனவெழுச்சி வந்து நம்ம நீத்த உடனே அவங்களுக்கு வேண்டிய பிடித்தத ஒரு விஷயம் செயல்பட்டு முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, இம்மீடியட்டா வந்து நம்ம என்ன சொல்றதுக்கு முன்னாடி அதோட வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிரும். அப்ப குழந்தைகளோட மனவெழுச்சி வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னா வலிமை மாறும். அவங்க வெளிப்பாடு வலிமை வந்து மாறும் தன்மை உடையது. சிறு வயதில் வந்து சினம் கூட அடிக்கடி குழந்தை வளர வளர என்ன ஆகும், அந்த அடம்பிடி குணத்தை வந்து என்ன பண்ணுது, அதுவே என்ன ஆயிரும் கொஞ்சம் குறைத்துக் கொள்கிறது. ஸோ ஆரம்பத்துல வந்து ரொம்ப வீரியம் கொண்ட இந்த வீரியம் பண்றதோ, இல்ல அடிக்கடி அடம் பிடிக்கிற குழந்தை வந்து பெரிய ஆக என்ன ஆயிரும், அதோட வந்து இன்டென்சிட்டி வந்து என்ன ஆயிரும், கம்மியாயிட்டே வரும். இப்ப குழந்தைகளோட மனவெழுச்சி வெளிப்பாடுகள் வந்து என்ன ஆகும்னா, வெளிப்பாடுகள் வந்து மாற்றம் அடைகின்றன. சிறு வயதிலே குழந்தைகள் எதை கேட்கின்றதோ, அது அந்த இடத்திலேயே வாங்கி தர வேண்டும் என்று அந்த அடம் பிடிக்கிற அந்த குழந்தைகள் வந்து, பிற்காலத்துல வந்து என்ன ஆகும், அந்த எமோஷன் டெவலப்மெண்ட் வந்து வர வர என்ன ஆகும்னா, அதோட தன் சினத்தை வந்து எவ்வாறு சரியான நேரத்துல நம்ம வெளியிடணும், எப்படி வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எப்படி வந்து எங்கிட்ட இருக்கிற அந்த ஆங்கர்ங்கிற அந்த எமோஷன் வந்து எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணி மத்தவங்களுக்கு முன்னாடி எப்படி நம்ம குடுக்கணுங்கிறத அது என்ன பண்ணும், குழந்தை வந்து புரிய ஆரம்பிச்சிரும். ஸோ இத வந்து ஈஸியா நிச்சயமா இங்கிருந்து ஒரு 2 கேள்வி வந்து இம்பார்ட்டன்ட் கேட்கலாம். அந்த குழந்தைகளோட மனவெழுச்சி வந்து எப்படி வந்து ரியாக்ட் எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி, இம்மீடியட் ரெஸ்பான்ஸ்ங்கிறது என்ன, இதெல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த பொதுவான மனவெழுச்சிகள். இது வந்து நம்ம பர்ட்டிகுலரா பார்த்தோம். இப்போ வந்து ஜெனரலா என்னென்ன ஒரு எமோஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கிறதுன்னா, இது வந்து நம்ம இந்த இந்த டேனியல் கோல்மன் எழுதியிருப்பாரு. அப்புறம் கார்ல் ஜங் இவரோட அவரோட இவரோட அந்த ஆரம்பத்துல வர்ற நம்ம இருக்கிற அவரோட அந்த பிரின்சிபல் கூட எமோஷன் டெவலப்மெண்ட் பிரின்சிபலான கார்ல் ஜங் அப்படின்னு இருக்குது. இவரோட புக் நீங்க படிக்கும்போது, இது வந்து உங்களுக்கு இந்த குழந்தைகளோட வந்து ஜெனரல்ல நம்ம எமோஷன்ஸ் பார்க்கலாம். அதே போல வந்து இந்த கார்ல் ஜங் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த எமோஷன் டெவலப்மெண்ட் பிரின்சிபல்
முதலாக அவர் என்ன குடுக்குறாருன்னா, அச்சம்ங்கிறது குடுக்குறாங்க. அது ஒரு ஃபியர். இந்த ஃபியர் வந்து என்னாகுன்னா, குழந்தைகள் வளர்ந்து அச்சம் வந்து என்னாகும், சில மனிதர்கள், மிருகங்கள், பொருள்கள் மற்றும் நிகழ்வுகள் மீது என்ன பண்ணுது திரும்புகிறது. ஆரம்பத்துல வந்து எந்த ஒரு அச்ச உணர்வு இல்லாத வர குழந்தை, போக போக என்ன ஆகுதுன்னா, ஒரு மனிதர்களோட பார்க்குறாங்க, ஒரு மிருகங்கள பத்தி கேள்விப்படுறாங்க, பொருள்கள பத்தி பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஒரு அளவுல வந்து ஒரு சைஸ்லயோ, கலர்லயோ இருந்தாலும் ஒரு பக்கத்துல அவங்கள அட்ராக்ட் பண்ணும். ஆனா, அதே வேளையில அடுத்த அடுத்த அதோட அடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இம்மீடியட்டா ஒரு அச்ச உணர்வையும் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏற்படுத்துது. ஸோ இது இந்த மாரி ஒரு விஷயத்துல இருக்கும்போது, அப்புறம் இந்த குழந்தைகள் வந்து என்னன்னா, சில மிருகங்களை கண்டால் என்னாகும்? ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அப்புறம் நீரில் மூழ்கிய அனுபவத்தால வந்து நீர்நிலைகளை கண்டாலும் என்ன ஆகுதுன்னா, ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இம்மீடியட்டா வந்து நம்ம ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் கத்துக் குடுக்குறதோ, இது சொல்லி நம்ம ஆரம்பத்தில போய் அந்த குழந்தைய வந்து நீர்ல நம்ம தண்ணீல போடும்போது, இம்மீடியட்டா ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. ஆனா போக போக என்ன ஆகும்? அது வந்து புரிஞ்ச உடனே அதோட அச்ச உணர்வ தாண்டி அங்கிருந்து தண்ணீர் வெளியில வர்றதுக்கே என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைங்க வந்து அந்த அந்த அழுகுவாங்க. ஏன்னா அங்கேயே இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கும். ரொம்பவே அவங்க ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த அச்சம் இந்த எமோஷன்ஸ் வந்து மெயின் காரணமா இருக்குது. அதேபோல சிறு வயதில வந்து வெடி சத்தத்திற்கு அச்சமுறு குழந்தை வந்து, சற்று வளர்ந்தவுடனே என்ன பண்ணுவான்? தீபாவளிக்கு வந்து அவனே என்ன பண்ணுவான்? அந்த பையன வெடிய வாங்கி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? நான் வந்து வெடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நமக்குள்ள சண்டையே போடுவாங்க. இல்லையா? ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் வந்து என்ன ஆகும்னா, அச்சம்ங்கிறது பெரும் பகுதி வந்து சக நண்பர்களின் பழக்கத்தால் குறைக்கப்படுகிறது. ஏன்னா இந்த மாணவன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய ஃப்ரெண்ட பார்ப்பான். அவர் வந்து ரொம்ப தைரியமா அந்த வெடிய வந்து கையில பிடிச்சுட்டு, அந்த வந்து அந்த அந்த ஊதுபத்தி பிடிச்சுட்டு ஒவ்வொரு வெடியா வந்து அவன் வந்து கையிலேயே வெடிக்க ஆரம்பிச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இவனுக்கு அந்த இவனுடைய நண்பனை பார்த்தவுடனே என்ன ஆகும், அந்த அச்ச உணர்வு ஆரம்பத்திலே வெடிய பார்த்து பயந்து கொண்டிருந்த அந்த மாணவன் வந்து, அவனுடைய நண்பன் அவன் 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 அவனுடைய நண்பனுடைய செயலால் என்ன பண்ணுவான், அந்த அச்ச உணர்வு வந்து மெதுவா அவன விட்டு நீங்குது. அதையும் என்ன பண்ணுவான், அதையும் மீறி அவன வந்து ரெகுலேட் பண்ண ஆரம்பிப்பான். அப்புறம் அடுத்ததா வந்து மெயின் முக்கியமான இருந்து பதற்றம். இல்லையா? இந்த பதற்றம் வந்து எப்பவுமே எல்லாருக்குமே இது ஒரு எமோஷன் இருக்குது. ஆனா இது வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷன் சொன்னாலும், இது எப்படி வந்து நாம ரெகுலேட் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா படுது. இப்போ பதற்றம் என்பது என்னன்னா, தீங்கு வரும்போது என்று அஞ்சி நடுங்கும் ஒருவித மன எழுச்சி. ஏதாவது நமக்கே ஆயிருமோ? ஏதாவது நமக்கு இதன் மூலமா நமக்கு ஒரு தீமை விழுந்துருமோ? ஏதாவது நமக்கு ஒரு ஆபத்து விளைஞ்சிருமோ? இதனால எனக்கு மட்டும் இல்லாம, என் சுத்தி இருப்பவர்களுக்கும், நம்ம அம்மா, அப்பா இருக்கட்டும், இல்ல வீட்ல இருக்க குடும்ப உறுப்பினர்களாகட்டும், இல்ல எனது பொருள்கள் ஏதாவது ஆகட்டும், இதனால் எனது பொருளுக்கோ, எனது உடைமைக்கோ, எனது உறவினருக்கோ, இல்ல எனது நட்பு வட்டாரத்திற்கோ, இல்ல எனது நண்பர்களுக்கோ, ஏதோ ஒரு விதத்தில ஒரு தீங்கு வருமோ என்று பயந்து, ஒரு விதமான ஒரு அஞ்சி நடுங்குற பாத்தியா? இந்த ஒரு மன வலித்த பதற்றம் என்று சொல்றோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, இது எப்படியெல்லாம் வரும்னா, முதல்ல ஆரம்பத்தில பார்க்கும்போது பிறரால் ஏமாற்றப்படும் போது, நம்மள வந்து சீட் பண்ணும் போதோ, இல்ல ஒரு டிசப்பாயிண்டட் ஃபீல் பண்ணும் போதோ, இல்ல பர்ப்பஸாவே நம்மள சீட் பண்ணும்போது பிற்காலத்தில தெரிய போது பதட்டம் ஏற்படுகிறது. அப்புறம் அச்சமூட்டம் அனுப்புவது. நமக்கு ஏதோ ஒரு ஃபியர்னஸ் நம்ம மிரட்டுறாங்க. இல்ல நமக்கு தெரிய ஒரு இன்டைரக்ட்டா ஏதோ ஒரு விஷயத்தில வந்து நம்மள வந்து மிரட்டுவாங்க. ஸோ இந்த மாரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதுவும் ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது. அப்ப நமக்கு ஒரு இடையூறு செய்யும் பொழுது நல்ல ஒரு ரெகுலரா ஒரு விஷயத்துல போயிட்டுருக்கோம். அந்த நேரத்துல வந்து நாம செய்ற வொர்க்கு வந்து ஒரு டிஸ்டர்பா இடைஞ்சலா இருக்கும்போது, அங்கேயும் நமக்கு ஒரு பதற்றம் ஏற்படுகிறது. அப்புறம் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஏற்காமலும், செயல்களில் ஏற்படும் சிறிதளவு ரொம்ப என்னவா பண்ணுவாங்க? பதட்டம் அடையணும். ஒரு விஷயத்த வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து செஞ்சுட்டு வருவாங்க. நம்முடைய குழந்தைகள் வந்து செஞ்சுட்டு வருவாங்க. அத சரியான முறையில அந்த ஆசிரியர்கள் வந்து பின்பற்றாம, சரியான முறையில ஒரு ஆசிரியர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாம, இந்த மாரி ஒரு விஷயத்து இருக்கும்போது அந்த மாணவர்களுக்கு வந்து பதற்றம் ஏற்படுகிறது. அப்புறம் பள்ளி தேர்வுகள் குறிப்பாக பள்ளி தேர்வுகள், பரிசு போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் மற்றும் இந்த மாதிரி விஷயத்துல வரும்போது என்ன பண்ணுவாங்க? பதற்றம் ஏற்படுகிறது. ஒரு பதற்றமான சூழ்நிலையில் வந்து தன் அருகில் உள்ள பெற்றோர், ஆசிரியர், சக நண்பர்கள் வந்து பதற்றம் அடைவதை பார்க்கும் சிறுவர்கள் மேலும் பதற்றம் அடைந்து செயலில் போகின்றனர். ஏற்கனவே அவங்க வந்து ஒரு ரெகுலேட் இருந்தாலும், மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்கள் மேலுமே ஒரு பதற்றத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? இவர்களுடைய பதற்றம் வந்து இன்னுமே அதோட அளவு வந்து அதிகமா செயல்படுது. அதனாலயும் இவர்கள் என்ன பண்றாங்க? இந்த இன்னும் மேலும் பதற்றமடை காரணமாயிரும். அதனால தான் என்ன பண்ணுது, ஒரு குரூப்பா ஒரு அனுப்புவது. அந்த குரூப் கவுன்சிலிங் குடுக்குறது இந்த காரணம். ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு பள்ளியிலயோ, இல்ல வீட்லயோ, இல்ல சொசைட்டிலயோ ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு அச்ச உணர்வு, ஒரு அந்த மாரி ஒரு உணர்வு ஏற்படும்போது, அந்த மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது, இந்த மாணவர்கள் வந்து அவர்கள் வந்து அவங்க வந்து எமோஷனலா ரெகுலேட் பண்ணி இருந்தாலும், மற்ற மாணவர்கள் வந்து பதற்றப்படும் போது, மற்ற மாணவர்கள் வந்து ஒரு அச்சப்படும் போது,
மற்ற மாணவர்கள் வந்து ஒரு பயத்தில் இருக்கும்போது, இவர்கள் வந்து மற்றவர்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இவர்களுடைய பதட்டம் வந்து மேலும் அதிகமாக அவர்கள் வந்து உணருவாங்க. அந்த மாரி நேரத்தில தான் நம்ம என்ன பண்ணணும், சரியான ஒரு குரூப் கவுன்சிலிங் குடுக்கணும். ஏற்கனவே பதட்டப்பட்ட மாணவர்கள வந்து தனியாக அழைத்துச் செல்லணும். மற்ற மாணவர்கள் வந்து தைரியமா இருக்கின்ற மாணவர்கள் வந்து ஒரு பக்கத்துல வைக்கணும். அவர்களுக்கு வேண்டிய தனியான ஒரு கவுன்சிலிங் குடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் வரும்போது ஒரு எமோஷன் டெவலப்மென்ட் வந்து பள்ளி அளவுல நம்ம வந்து செயல்படுத்துறது ரொம்ப முக்கியமா இங்க படுது. அப்புறம் முக்கியமானது என்ன சினம். இந்த ஏங்கர்ங்கிற எமோஷன் வந்து எல்லாவற்றையும் என்ன பண்ணுது, ரொம்ப முந்தியே நிக்கும். இது மட்டும் இல்லன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இத வந்து சினம்ங்கிறது நம்ம சரியான முறையில ரெகுலேட் பண்ணும்போது, வேண்டிய இடத்துல, தேவையான இடத்துல நம்ம இந்த சினத்தை வந்து நம்ம கையாளும் போது, இது வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தையும் தரும். ஆனா அதே சினம் வந்து நமது தேவையற்ற முறையில சரியான ரெகுலேஷன் இல்லாம நம்மளால வெளிப்படுத்துகின்ற சினம் வந்து நம்ம வாழ்க்கைய வந்து என்ன பண்ணும், நிச்சயமா ஒரு அழிவு பாதைய நோக்கி தான் கொண்டு போகும். இப்ப வந்து இந்த ஒரு சினம் வந்து நமக்கு ஆக்கத்திற்கும் உதவும், அழிவிற்கும் உதவும். எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து சிறுவர்கள் வந்து கொள்ளும் சினம் வந்து என்னங்கன்னா, இயல்பானதா இருக்காது. இதனை வந்து என்ன பண்ணலாம், குட் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க. இல்லையா? இத வந்து குட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து என்னது பெருமகனார் வந்து வகைப்படுத்துகின்றார். இது சினம் வந்துன்னா, இப்ப 6 வயது சினம் பார்க்கிறோம். இல்லையா? இந்த மாரி ஒரு விஷயத்துல இருக்கும்போது என்ன ஆகுது, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லின்னு கூட நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த சினம்ங்கிறது நம்மள சுற்றி இருக்கிறவங்களையும் அழிக்கும். அதே நேரத்துல நம்ம கோபப்படுற இடத்துல வந்து நம்ம கோபப்படும்போது என்ன ஆகுது, நம்ம இன்னும் நம்மளுடைய முன்னேற்றமும் அங்கே வருங்கிறதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் பார்க்கிறோம். இப்போ இதுல ஒரு பார்த்தீங்கன்னா நெறைய வகைகள் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்னன்னா, ஆரம்பத்துல சினத்துல பார்க்கும்போது திக்கற்ற சினம். இது என்ன ஆச்சு திக்கற்ற சினம் அப்படின்னா, இந்த சினம் கொண்ட சிறுவர்கள் வந்து தங்கள் சினத்த என்ன பண்ண முடியாது, யாரிடமும் அவங்க வந்து ஷேர் பண்ண முடியல. யாரையுமே காட்ட முடியல. அதாவது என்ன எதன் மீதும் செலுத்துவது என்று தெரியாமல் கால்கள வந்து தரையில் உதைத்தல், போய் அந்த சுவர்ல போய் நேரா முட்டிக்கிறது, சுவர்ல போய் கையில போய் அடிக்கிறது, அப்புறம் தேவையில்லாம வந்து ரொம்ப சத்தம் போட்டு அழுகிறது. இதெல்லாம் வந்து என்னன்னா, அவங்களோட சினத்தை வந்து வெளிப்படுத்த தெரியாமல், அந்த திக்கற்ற சினமாக இங்க வந்து வெளிப்படும்போது, இத்தகைய நிகழ்வுகள் வந்து வருது. அப்புறம் இயங்கம் அல்லது பேச மறுக்கும் சினம். இந்த மாரி ஒரு சினம் வந்து என்னாங்கன்னா, கூடவே பேச மாட்டாங்க. இல்லையா? ரொம்ப கோவமா இருப்பாங்க. அது கொடுத்த வேலைய செய்ய மாட்டேன் என்று எதிர்பார்ப்பு நம்ம ஒண்ணு சொன்னோம்னா, அவங்க ஒண்ணு செய்வாங்க. ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. அது செய்ய வேணாடா அப்படின்னா, அத செய்வாங்க. செய்டா அப்படின்னா செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் வந்து என்ன மறுக்கும் அந்த ரெஃப்யூசல். இந்த ரெஃப்யூசல் ஆங்கர். இது என்னது எதிர்த்து பேசுவது, இயங்க மறுக்கும் சினம். அப்போ நண்பர்கள் சின்னங்கள் குழந்தை இருப்ப இனிமேல் உன்னுடன் பேச மாட்டேன்னு சொல்ல பக்கத்துல உட்கார மாட்டாங்க. அவங்ககிட்ட இருக்கிற பேக் கீக் எல்லாமே தூக்கிட்டு வந்து வேற ஒரு இடத்துல போய் ஷிஃப்ட் ஆயிருவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்து வருது இல்லையா? இது வந்து என்ன ஆகுதுன்னு பேச மறுக்கும் சினம். 3வது வந்து ரொம்ப மோசமான ஒரு சினம் ஒண்ணு இருக்குது. இது என்னன்னா ரிவெஞ்ச். நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது. அப்ப ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. நம்மளும் பரவாயில்லடா இந்த தடவ ஏதோ அவன வந்து நம்ம கொஞ்சம் தேத்திட்டோம். ஏதோ கொஞ்சம் வந்து அவனுக்கு கொஞ்சம் சமாதானம் பண்ணி நம்ம இருக்கிறோம். ஆனா, உள்ள வந்து என்ன இருக்குது? உள்ள வந்து ஒரு எரிமலை வெடிச்சுட்டே இருக்கும். அதான் பழிவாங்குகின்ற அந்த குணத்தை கொண்ட சினம். இது என்ன ஆகுதுன்னா, சில நேரங்கள்ல என்ன பண்ணும் சினத்துக்கு காரணம் என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்துல பண்ண மாட்டாங்க. ஆனா வெளியில அந்த பிரேக் பீரியட் வருவாங்க. இல்ல 2, 3 நாள் கழிச்சு அவனுக்குன்னு ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுவான்? அடித்து துன்புறுத்துவான். அப்புறம் சடனா போய் வந்து கடிச்சிருவான். கடிச்சிருந்தா நான் இல்லன்னு சொல்லுவான். அப்புறம் வேற ஏதோ ஒரு ரீசன் வச்சு மத்தவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்க? மற்றவர்களோட உதவியுடன் அந்த மாரி பண்ணுவான். அப்புறம் கடும் சொற்களை பேசுவான். கடும் சொற்களை பேசி அவனையே வம்பு பிடிச்சுட்டு அப்புறம் நான் இல்லன்னு சொல்லுவான். ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து பழிவாங்குகின்ற சினம் வந்து மாணவர்களிடையே இருக்கும்போது, அது நம்ம மிக மிக என்ன பண்ணோம், அக்கறையுடன் நம்ம வந்து அது என்ன பண்ணோம், ரொம்ப ஜாக்கிரதையுடன் வந்து அத ஹேண்டில் பண்ணோம். அப்போ இது வந்து குட் இன் சினம்ங்கிறது, இது 3 உடனடி காரணங்கள். அது என்ன உடல் சார்ந்த தேவைகள். என்னன்னா உடல் சார்ந்த தேவைகள் என்ன உணவருந்த செல்வது உறுதல் தடை ஏற்பட்ட வந்து பொறுமை இழந்து அதிக சினம் கொள்கின்றனர். இது என்ன அப்படின்னா, பாரு உடல் சார்ந்த தேவைகள் இருக்குது இல்லையா? குறிப்பா பார்த்தீங்கன்னா வந்து அந்த 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 பிரேக்கிங்ல போறது, நம்ம சரியா நேரத்துல சாப்பிடுறது, ஒரு ஒரு பசிச்சு சாப்பிடுறது. அப்ப இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து அவன் உடல் அளவுல வந்து அவங்களுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படும் பொழுது, அந்த ஏற்படுகின்ற சினம் தான் அந்த வந்து குட் இன்ஃபங்கிற சினம் பார்க்கிறோம். இது உடல் சார்ந்த தேவைகளை நிறைவேறாமல் போகும்போது, உடல் சார்ந்த தேவைகளை நிறைவேற்றாமல் ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு நிறைவேற்றாமல் ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாரி ஒரு சினம் ஏற்படுகிறது. அப்புறம் ஒழுங்கான ஒரு வீட்டு பாடம் எழுதி வரலன்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம என்ன பண்ணோம், இனிமேல் நீ வர வேணாம், ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லி நம்ம யூசுவலா நம்ம சொல்றதெல்லாம் நம்ம செய்றோம். அப்புறம் நீ மாடு மேய்க்கத்தான் போவ. இந்த மாரி விஷயமெல்லாம் நாம வந்து என்ன பண்ணுவோம், பயன்படுத்தும் போது என்ன உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. இதுதான் உடனே சினம் வர காரணமா இருக்குது. அதனால வார்த்தைகள் வந்து ஒரு ஆசிரியர்கள் வந்து வார்த்தைகள் வந்து என்ன பண்ணா, ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாவே நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அடுத்தது வந்து விளையாட்டில் வந்து சேர்த்துக் கொள்ளாத மறுப்பது.
அப்புறம் தின்பண்டங்களை வந்து தர மறுப்பது, இதெல்லாம் பாருங்க ஜென்ரலா நம்ம குழந்தைங்கள பார்க்குறோம். அப்புறம் ஐயப்பாடுகள் ஏதாவது இல்லைன்னா, ஒண்ணுமே இல்லாம அவங்கள வந்து மேலும் மேலும் நம்ம என்ன பண்றோம், ஒரு கிரிட்டிசைஸ் பண்றது. ஸோ இந்த மாரி ஒரு சினங்கள் என்ன இதுவும் உடனே பாதித்து ஒரு சினத்தை தூண்டும். சரி, சரி. இப்ப எல்லாம் இருக்கும்போது, இப்ப எந்த மாரி ஒரு சினங்கள் வந்து எத்தன சதவிகிதம் பாருங்க. இது வந்து இதெல்லாம் ஒரு கேள்வி வந்து நம்ம நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம். அது உடல் பாதுகாப்பிற்காக 20%. அதாவது நம்முடைய உடல் எந்த விதத்திலும் சௌரியமா படக்கூடாது. அந்த அசௌகரியமா இருந்தா நம்ம என்ன ஆகுது நமக்கு அது வந்து நம்ம அதோட சௌரியத்துக்காக நம்ம உடல் வந்து என்ன ஆகும்? பாதுகாக்கும். அத வந்து ஒரு சினம் வரும். அப்புறம் அதிகாரம் செலுத்துபவர்கள். நமக்கு வந்து தேவை அது அவர்களுக்கு பிடித்தவர்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்க அவர்களுக்கு ஒரு வேலை செஞ்சாலோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவங்களுக்கு நாம ஒரு ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு குடுத்தாலும் என்ன பண்ணிருவாங்க, அங்க ஒரு சினம் வரும். அப்புறம் சமூக உறவில் வந்து ஏற்படும் பிரச்சனைகள். எந்தெல்லாம் ஒரு உறவில வந்து ஏற்படும் ஒரு பிரச்சனை ஏற்படும்போது, அங்கேயும் அவங்களுக்கு ஒரு ஏறக்குறைய 30% சினம் வந்து அங்க வருது. இப்ப மொத்தமா பார்க்கும்போது ஏறக்குறைய 70% சினம். இப்ப என்ன ஆகும்? இது வந்து என்ன ஆகுது? அந்த குட் நியூஸ் நம்ம நம்ம இங்க பார்க்கலாம். அப்ப ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போது, இதுல பார்த்தோம் பழிவாங்கும் சினம் பார்த்தோம். இதுல 3 வகை இருக்குது இல்லையா? இப்ப மகிழ்ச்சிய பார்க்கலாம். இதுவும் ஒரு எமோஷன்னு பார்க்கிறேன். ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஒரு இது. இப்ப இதோட மகிழ்ச்சி நான் பார்க்கும்போது, இந்த சிறுவர்களோட பாடல், நடனம், விளையாட்டு எல்லாமே என்னது நம்ம ஒரு மகிழ்ச்சிய நோக்கி செயல்பாடாக நம்ம பார்க்கிறோம். இப்ப பாட செயல்பாடுகள் வந்து இவை நிகழும்போதே பேரானந்தம் அடைகின்றனர். அதனால எப்ப பார்த்தாலும் நம்ம படிக்கிற நேரத்துல இந்த கலை திருவிழா வந்துட்டாலே இந்த மாணவர்கள் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாம போகுது. ஏன் அப்படின்னா, அந்த பாடத்தை படிக்கிறதை விட அவனுக்கு இந்த கலை திருவிழாவில் இருக்கின்ற அந்த கலை நிகழ்ச்சியில வந்து அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இதை விட 10, 100, 1000 மடங்கு மகிழ்ச்சி வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு எமோஷன் அவங்க நம்மளால ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா, அவன் எந்த அளவுக்கு ஒரு கலை நிகழ்ச்சிகளுக்கு வந்து அந்த மகிழ்ச்சியை வந்து ஷேர் பண்றானோ, அதை வந்து செலுத்துறானோ, அதே அளவு பாடத்திலே அவனால செலுத்த முடியும். அன்லெஸ் என்ன பண்ணணும், அவங்க வந்து ரெகுலேட் நம்ம பண்ணி அவங்க வைக்கணும். எமோஷனல் ரெகுலேஷன் இங்க இருக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு இடத்துல தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நின்னுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மகிழ்ச்சியான இந்த குழந்தைகள் வந்து செயல்பாட்ட வந்து மேலும் மேலும் நம்ம ஊக்குவிக்கணும். அதே நேரத்துல அத வந்து நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணியும் பண்ணும்போது, அது ஒரு நல்ல ஒரு மன எழுச்சியா நாம இங்க பார்க்கலாம். அப்புறம் நகைச்சுவை உணர்வு. இது ஒரு எமோஷன் ஒரு அவுட்லெட் தான். இது ஒரு எமோஷன் பார்க்கும்போது, இந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு சொத்து. ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை சொல்லலாம். ஸோ இது வந்து எனக்கு கேளிக்கை நிகழ்வு. இந்த சிறுவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வாய் விட்டு வந்து நெறைய சிரிக்கிறது. அப்புறம் பாரு சித்திரங்கள், கேலி சித்திரங்கள வரையிறது, நகைச்சுவை நாடகங்கள் வந்து நம்ம பார்க்கிறது. இந்த காமெடி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கிறது. அப்புறம் மாறுவேட போட்டிகள். இது எல்லாமே என்ன ஆகுது, ஒரு நகைச்சுவை உணர்வை கொண்டு வரதுக்கான ஒரு எமோஷன் நீங்க பார்க்கலாம். இப்போ முக்கியமானது ஆசிரியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தலையாக்கள் ஒன்று என்ன ஆகுதுன்னா, அவர்களுடைய இந்த நகைச்சுவை உணர்வை வந்து நாம அவங்களுக்கு வளர்க்கக்கூடிய சூழல்ல இருக்கிறோம். எப்படி வளர்க்குங்கிறத ஆசிரியர்கள் புரிஞ்சுட்டு, நம்ம மாணவர்களோட நகைச்சுவை உணர்வு, சமுதாயத்திலயும் ஒரு நல்ல ஒரு முறையினை வந்து அவங்கள அது வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு வழிவகையும். அப்புறம் அதனால் இதனால என்ன ஒரு மாணவர்கள் லாபம்ன்னா, அவர்கள் வந்து உடனடியாக வந்து என்ன பண்ணுவாங்க, பள்ளிக்கு வர்றதுக்கு விரும்புவாங்க. நகைச்சுவை உணர்வு இருக்கும்போது மாணவர்கள் வந்து பள்ளிக்கு விரும்புவாங்க. ஒரு கடினமான ஒரு செயலை ஒரு நகைச்சுவை உணர்வோட அவர்களை வழிகாட்டும் போது, நிச்சயமா அந்த ஒரு செயல்பாட்டையும் கடினமாக இருக்கிறது என்று அவர்கள் உணராமல், மிக எளிதாக செய்து முடிக்கும் காரணம் இருக்குது. அப்புறம் அதிகப்படியான அவருக்கு களைப்பு களைப்பு இருக்கும்போது, அப்புறம் அதிகப்படியான வந்து அவர்களுக்கு ஒரு துன்பங்கள் தருகின்ற செயல்களையும், இந்த நகைச்சுவை உணர்வோட செயல்படுத்தும் போது, நிச்சயமா அவர்கள் வந்து களைப்படியாமல் எளிதாக செய்வதற்கு காரணமா இருக்கிறது. அப்புறம் அடுத்த நாள் வர எமோஷன் இரக்கம். இந்த எம்பத்தின்னு சொல்லுவாங்க. இதுல வர ஃபைன் எம்பத்திங்கிறது ரொம்பவே இரக்கமே பார்த்தா மெர்சின்னு காரணம் ரீசன் இருக்குது. அது அப்புறம் லவ் இருக்குது. எல்லாத்தையும் விட எம்பத்தி தான் இங்க நம்ம பார்க்கிறோம். எம்பத்திங்கிறது ஒண்ணுமே இல்ல. மற்றவர்கள வந்து நமக்கு என்ன செய்யணும்னு நம்ம விரும்புறோமோ, அத வந்து நம்ம மற்றவர்களுக்கு நம்ம செய்யணும் அவ்வளவுதான். அதாவது மற்ற அது என்னன்னா யூ ஷுட் ஸ்டேட் ஆன் அதர்ஸ் ஷூ அப்படிங்குவாங்க. மற்றவர்களோட நம்ம நிலைமையில் இருந்து நம்ம நம்ம வந்து அவங்கள பற்றி நினைக்கிறது தான் இங்க எம்பத்தின்னு பார்க்கிறோம். இந்த எம்பத்திங்கிறது இரக்க உணர்வு வந்து சமூக உறவை வந்து வலுப்படுத்தி ஒரு அரிய மனவெழுச்சி. இது என்ன ஒரு சோசியல் டெவலப்மெண்ட், அப்புறம் சோசியல் ரிலேஷன்ஷிப், ஒரு சோசியலைசேஷன் எல்லாத்துக்குமே ஒரு சோசியல் வெல்பீயிங் இது எல்லாம் கொடுக்கறதுக்குமே இரக்கம் வந்து ரொம்பவே அதனாலதான் பார்த்தா பெரிய ஆன்றோர்கள் எல்லாமே ஆன்றோர்கள் யாருமே செல்வத்தை சேலுங்க யாருமே அவங்க சொன்னது கிடையாது. ஒரு செல்வம் வந்து நமக்கு தேவை, செல்வம்ங்கிறது வேண்டும் என்று சொல்றாங்க. இருந்தாலும் அவர் வந்து அன்பை வளருங்க, தூய அன்பை வந்து வளருங்கன்னு சொல்றாங்க. இரக்க உணர்வோட இருன்னு சொல்லுவாங்க. இப்ப வள்ளலார் ஆரம்பிச்சு அன்னை தெரசா வரையும் மகாத்மா காந்தி வரை என்னன்னா லவ் அண்ட் பீஸ் தான். அந்த பீஸ் மூலம் என்ன பண்ணுவாங்க,
அந்த எம்பத்தி மூலமா இந்த அமைதியை கொண்டு வர்றது எல்லா தலைவர்களும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கான நோபல் பரிசு தான் நம்ம உலக அமைதிக்கான நோபல் பரிசு இருக்கிற மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு பரிசு போல நம்ம நினைக்கிறோம் இல்லையா, ஒரு விருதா நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது இரக்கம் கொள்ளும் போது ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர்கள் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, தண்டிப்பதில்லை. ஒரு இரக்க உணர்வு இருக்கும்போது யாராலும் தண்டிக்க கூட அந்த மனநிலை வருமா? நிச்சயமா வராது. அதே நேரத்துல குழந்தைகள் வந்து தவறை மன்னித்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நல்வழிப்படுத்துறாங்க. அப்ப அதனாலதான் நம்ம குழந்தைகள் கூட்டு என்ன பண்ண, சாரி சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். சாரி சொல்லு, ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிரு, ஹேண்ட் ஷேக் பண்ணு, சரியா? இந்த மாதிரி விஷயத்துல நாம சொல்லி கொடுக்கிறது ஃபைனலா அது வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு ஆக்டிவிட்டி தான் ஃபைனலா எங்க போய் முடியணும்னா இரக்கம்ல போய் நம்ம அந்த குழந்தையோட அந்த டெவலப்மெண்ட் அங்க முடியணும். அப்போ இதுக்காக என்ன நீதி நெறி கதைகள், நீ என்ன ஒரு மாரல் ஸ்டோரி எடுத்தாலும், இது என்ன நீங்க ஏன்சியன்ட் அந்த டிராமா நாடகம் பழைய அந்த புராண காலத்துல அத்தனை நாடகங்கள் ஆகட்டும், இல்ல அத்தனை ஒரு சினிமாங்கள் ஆகட்டும், கடைசியில வந்து அந்த முடிகிற அந்த அந்த ஃபைனல் மெசேஜ் என்ன கொடுக்குதுன்னா, அங்க வந்து ஒரு அன்புதை கொடுக்குது, ஒரு நீதியை கொடுக்குது, அப்புறம் வந்து ஒரு இறை சிந்தனையை கொடுக்குது, ஒரு இரக்கத்தை அங்க கொடுக்குது. சோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த மனங்கள் வந்து என்ன பண்ணி இரக்க உணர்வை வந்து ஆசிரியர்கள் வந்து அவங்க வந்து இந்த வளர்க்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதுக்கு முக்கிய காரணம் குழு செயல்பாடு, குழு விளையாட்டு, குழு விவாதம் போன்றவற்றின் மூலமா நம்ம குழந்தையோட இரக்க உணர்வை வந்து நம்ம பயன்படுத்துறோம். இதுக்கு என்னவா இருக்குன்னா, இந்த பள்ளி வந்து மிக மிக ஒரு முன் உதாரணமாக திகழ வேண்டும். அடுத்து முக்கியமானது நம்ம பாசம், இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன். இந்த பாசத்துல வரும்போது நாம் என்ன பண்ணுவாங்க பாருங்க, இதை வந்து பெரிதும் எதிர்பார்த்து குழந்தைங்க வருவாங்க. குறிப்பாக அந்தந்த வகுப்பு ஆசிரியரிடமா அதிகமா எதிர்பார்க்கிறாங்க. அப்புறம் அதையும் தாண்டி வருகின்ற அந்த பாட ஆசிரியர்கள், அதையும் தாண்டி அங்க இருக்கின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இல்லையா, இது எல்லாத்துக்குமே ஒரு குழந்தைகள் வந்து என்ன பார்க்கணும், எவ்வளவுதான் அந்த குழந்தை படிச்சாலும் படிக்காட்டியும் ஒரு விளையாட்டுல வந்து அவங்க வந்து நல்ல ஒரு தீவிரமா இருந்தாலும், இல்லையே வந்து விளையாட்டுல ரொம்பவே அவங்க வந்து அந்த அளவு ஒரு செயல்பாடு இல்லை என்னாலும், எல்லா குழந்தைகளும் எல்லா மாணவர்களும் எதிர்பார்ப்பது அவங்களுடைய வகுப்பு ஆசிரியர், பாடாசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் இருந்து அவர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, இந்த பாசம்ங்கிற உணர்வு வந்து அத்தனை மாணவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்புறம் அறிவியல் மீது என்ன சொல்றப்பாருன்னா, ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. இது நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம். நியூட்டன் சொல்ல பார்க்கும்போது எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் an ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. சோ இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா, இது எல்லாமே உண்மையாகப்படுது. எப்படி ஆகுன்னா, இப்ப அடுத்தவரிடம் அன்பு காட்டினால் அவர் நம்மிடம் அன்பு காட்டுவார் என்கின்ற இந்த ஒரு பிரின்சிபல்ல நாம போறதையும் தாண்டி, மற்றவர்கள் அன்பை காட்டினாலும் அவர் அன்பை காட்டாவிட்டாலும் நாம் நமது கடமை என்று சொல்லி அன்பு காட்டணுங்கிற அந்த நிலைமைக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த குழந்தைகளை நாம கொண்டு வரணும். சோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பள்ளியில் இருக்கின்ற அனைத்து வகையான அந்த புல்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தர் வந்து சீன்றது, ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றது, அடிக்கிறது, அப்புறம் மாணவர்களுக்கு முன்னாடி சண்டை, அந்த குழு சண்டை எல்லாமே என்ன ஆகுதுன்னு அங்க வந்து கட்டுப்படுத்தி போயிடும். சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கலாம், பாசம் என்கின்ற உணர்வு. சோ இத்தனை மன வளர்ச்சின்னு பார்க்கல, ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணலாம். அது என்ன, பாசம், அப்புறம் இரக்கம், அப்புறம் நகைச்சுவை உணர்வு, அப்புறம் மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் பார்க்கும்போது நமக்கு பழிவாங்கும் சினம், அதாவது ஏங்கர். இந்த ஏங்கர்ல வந்து நிறைய வகை சினங்கள் பார்த்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, பேச மறுக்கும் சினம், திக்கற்ற சினம், அப்புறம் பதற்றம், அந்த படபடப்பு, அந்த நெர்வஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து அச்சம். இந்த பொதுவான மனவெழுச்சிகள் வந்து நமக்கு வந்து என்ன ரொம்ப இங்க முக்கியமான படுது. இதை வந்து நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வந்து நீங்க நல்ல ஒரு ஃபைனல் பண்ணி, நிச்சயமா இந்த சாப்டர்ல நம்ம என்ன பண்ணலாம், எப்பவுமே நம்ம இது ஏதோ ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் இங்கிருந்து நிச்சயமா வரும். மனவெழுச்சிக்கோ நிலைகள் இதுல வந்து சம்பந்தப்பட்ட உளவியலாளர்கள் யாருன்னு பார்த்தோன்னா இங்க வந்து பர்டிகுலரா கொடுக்கல. ஆனா நீங்க ஞாபகம் வச்சுங்க, டேனியல் கோல்மேன், இவர் வந்து இங்க வந்து மனவெழுச்சி பத்தி ஆராய்ந்தவர். இப்ப ஆரம்பத்துல ஒரு மனிதன் பிறக்கும் போதே ஒரு மனவெழுச்சியோட பத்தி வந்து இது ஆரஞ்சு பண்ணிருப்பாருன்னா கார்ல் ஜங், இவர் வந்து மனவெழுச்சி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த மனவெழுச்சி வந்து எப்படி வந்து முதிர்ச்சி அடைகிறது, எப்படி வந்து நாம அவங்களுக்கு முதிர்ச்சி அடைவதற்கு பள்ளி அளவிலையும் ஒரு ஆசிரியர்களாக இருந்து நம்மளுடைய வழிகாட்டல் என்ன என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கையில் சப்ஸ்கிரைப், ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், நிறைய வியூஸ் வந்து நம்ம பார்க்குறாங்க. இது வந்து எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குது. ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்றவங்க பார்த்தோன்னா 98% வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம இருக்கிறோம். நீங்களும் அதுல ஒருத்தராக இருந்தாலும் கைண்ட்லி சப்ஸ்கிரைப். லெட் அஸ் வெயிட் ஃபார் next video by the